அதான் சார் இவ்வளோ பேர் நாங்கள் வந்துடுவோம். நாங்களே உங்கள் ஊரை நம்பி வந்துருக்கோம். உண்மைதானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ணாமல் அது ஏடி ஏதாவது செட்டாஸ் ஆகணும்னு சொல்லிக்கிறது. ஏடி சொன்ன கோவம் யார் ஏடி எல்லாம் பண்ணி ஒரு பர்சன்ட் வேலை ஆள் கிடையாது. இப்போ பாரு ஆள் எடுத்து சொல்லாது நாங்க கேட்க முடியாது. நாங்க கேட்க முடியாது. பப்ளிக்கான அடுத்த சண்டை போடுறேன்றீங்க. சாலையில் அறுந்து கிடந்த மின் உயரை சரி செய்யாமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் புகார். மின் ஒயரை சரி செய்ய வந்த ஊழியர்களை பொதுமக்கள் தாக்கியதாக ஊழியர்கள் குற்றச்சாட்டு. இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதால் பெரும் பரபரப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் அவலூர் கிராமத்தை சேர்ந்த 58 வயதாக கூடிய பழனிசாமி இவர் திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் துணை மின் நிலையத்துல மின்பாதை ஆய்வாளராக பணிபுரிஞ்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில போலிவாக்கம் சத்திரத்துல குறைஞ்ச மின்னழுத்த கம்பி ஒண்ணு வாகனம் தட்டுனதால அங்கிருந்து அருந்து விழுந்து சாலையில தொங்குறதா புகார் ஒண்ணு எழப்பட்டிருக்கு. இத பத்தி போலிவாக்கம் சத்திரம் பகுதிவாசிகள் மணவாள நகர் துணை மின் நிலையத்துக்கு தகவல் கொடுத்தாலும் முறையான பதில் கொடுக்காம அலட்சியம் காட்டுறதா குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த நிலையில மின்பாதை ஆய்வாளர் பழனி, கம்பியாளர் மாரியப்பன் இவங்க 2 பேரும் சம்பவ இடத்துக்கு போய் அங்க அருந்திருந்த அந்த மின்சாரத்தை துண்டிச்சிருக்காங்க. தகவல் அறிஞ்ச போலிவாக்கம் பகுதிவாசிகள் 20க்கும் மேற்பட்டோர் அலட்சியமா பதிலளிச்ச அந்த மின்வாரிய அதிகாரியை அங்க வரணும் அப்படின்னு சொல்லி அங்க வந்த 2 ஊழியர்களையும் தாக்குனதா சொல்லப்படுது. இதுல படுகாயமடைஞ்ச 2 பேருமே திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு முதல் உதவி சிகிச்சை பெற்று வராங்க அப்படின்னு கூறப்படுது. நைட்டு 10:30 மணிக்கு வண்டிக்கார் ரோட்ல ஒயர் அறுத்து போட்டு போயிட்டாங்க. பாத்ரூம் போனவங்க ஏந்து பார்த்துட்டு வண்டிக்கார் ஒயர் அறுத்து பார்த்துட்டு இது பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து பக்கம் பக்கத்தில் பார்த்துட்டு ஈபிக்காருக்கு ஃபோன் அடிச்சுக்கிறாங்க. எங்கள் ஏரியா ஈபி மேனுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனு சுவிட்ச் ஆஃப். அப்புறங்க ஏடிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இதுமாரி ஒயர் அறுந்து போயிருக்குது. அவருக்கு ஃபோன் பண்ணி இதுமாரி யாருன்னா இதுவாக சொன்னால் அவர் என்ன சொல்கிறார், யாருன்னா செத்தா சாப்பிட்டேன் எனக்குன்னா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 12 மணிக்கா இவர் வந்திருக்காரு, ஈபிக்காரு வந்திருக்காரு. நாங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலையே, உங்கள் ஏடியை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணாதீங்க, உங்கள் ஏடியை வர சொல்லுங்கள், அவர் எப்படி அந்தமாரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அதுக்கப்புறம் இது பிரச்சனை இது மாதிரி அவர் பேச இவர் பேச கை கலப்பாகி போச்சு. அதாவது பிரச்சனை இத பத்தி மின்பாதை ஆய்வாளர் பழனி கொடுத்த புகாரின் பெயர்ல மணவாள நகர் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வராங்க. இதை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அங்கிருந்த பொதுமக்கள்ல ஒருத்தர் தன்னுடைய அதிகாரியை தாக்குனதா சொல்லி அந்த நபரை அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஆனா அவரை இன்னும் விடுவிக்கல அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து அங்க வேலை செய்யக்கூடிய மின்வாரிய ஊழியர்கள், நாங்க இரவு பகலா வேலை செய்யறோம், ஆனா பொதுமக்கள் எங்களை தாக்குனதால எங்களுக்கு பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க குற்றம் சாட்டினதா கூறப்படுது. நானும் நம்ம டிபார்ட்மெண்ட்டும் ஏழை மக்களுக்காக பாடுபடணும், உழைக்கணும்னு தான் நாங்கள் மின்சார வாரியமே எங்களுடைய அன்பு தோழர்களும் அனைவரும் நாங்கள் உழைக்கிறோம். நைட் டியூட்டி 4 பேர் தான் போடுறாங்க. இருந்தாலும் ஒரு பால்ட் அட்டன் பண்ணிவிட்டு இன்னொரு பால்ட்டுக்கு செய்யணும், நல்ல சேவை செய்யணும்னு தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் செய்ய சொல்ல இன்னைக்கு மின்சாரத்தை ஓப்பன் பண்ணக்கூடாது, மின் மாற்றியே ஓப்பன் பண்ணக்கூடாது, அவங்களுடைய ஆவேசம் எங்களை ஆஃப் பண்ண செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இரவும் பகலும் தூக்கம் இல்லாமல் பாடுபட்டு இங்கே வேதனையாக செயல்பட்டுக்கிறோம். அப்போ கூட எங்களுக்கு நல்ல பேர் இல்லை. நைட்டு அவன் பேர் தெரியல, ஒரு 20 கும்பல் சேர்ந்து 20 பேர் அப்படியே எங்களை தள்ளி கரண்ட் போட முடியாமல் அந்த ஆன் பண்ண ஆண்டில் கூட எடுக்காம தள்ளிக்கின்னு ஓடி அந்த கன்னத்தில் அடிக்கிறானுங்க. அடித்து என் கண்ணம் மயக்கமாக நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். இதே கூட இருந்த மாரியப்பனை 8 வச்சுட்டாங்க. இது மாதிரி மீண்டும் இந்த பிரச்சனை வராத அளவுக்கு உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். இதனால அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டதா சொல்லப்படுது.